தடமதில் சூழ் வெள்ளிப்புத்தூர் என்றுகால் சொன்னார் கடற் கமலம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மீட் சேரும் வலியுறுத்தும் நெஞ்சமே வந்து சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மறுபடியாம் நீள்கடலுள் என்றும் புனையாம் மணி விளக்காம் பூம்பட்டாம் புல்குமணியாம் திருமார்கரவு நாள் என் செய்யும் கோள் என்னை வினை என் செய்யும் என்னை நாடி வந்த கோள்தான் என் செய்யும் குமரேசர் இருதாளும் சதங்கையும் தண்டையும் சண்முகன் தோளும் கடம்பும் என் கண்முன் வந்து தோன்றிடினேன். இப்போ ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன தலைப்பு பார்க்குறோம் அப்படின்னா, விசாக நட்சத்திரம். இது விருச்சிக ராசியினுடைய ஆரம்ப நட்சத்திரம். இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பாதங்களை துலா ராசி கொடுத்துட்டு தன்னுடைய இறுதி பாதமான 4வது பாதத்தை விருச்சிக ராசியில் தன்னுடைய காலை பதிக்குது. இதுக்கு பேர் தலை அற்ற நட்சத்திரம்னு பேர். அதாவது தலை துலா ராசிக்குள்ளேயும் கால் பகுதி விருச்சிக ராசிக்குள்ளேயும் இருக்கிறதுனால இந்த நட்சத்திரத்துக்கு பேர் தலையற்ற நட்சத்திரம் அப்படின்னு பேர். இந்த விசாக நட்சத்திரம் 3 பாதங்களுக்கும் பலன் நம்ம மேலே சொல்லிட்டோம். இது விருச்சிக ராசி அப்படிங்கிறதுனால விருச்சிக ராசியில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள், ஏன்னா அந்த பலன் மட்டும் கொஞ்சம் மாறுபடும். இப்போ விசாகம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய அமைப்பு கொண்ட ஒரு நட்சத்திரம். அது விசேஷமான ஒரு நட்சத்திரங்களில் இதுவும் ஒன்று. அப்படிப்பட்ட இந்த ஒரு அழகான நட்சத்திரம் அப்படிங்கிறது குரு பகவானுடைய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நட்சத்திரம். ஸோ அப்போ இவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு, ஒழுக்கம், ஒரு நேர்மை அப்படிங்கிறது, இவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்கும். தன்னுடைய வாழ்க்கை இதுதான், தன்னுடைய வரைமுறை இதுதான் அப்படின்னு வாழக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசி 4ஆம் பாதம் விசாக நட்சத்திரத்தினிடையே ஒரு அமைப்பு. இந்த நட்சத்திரத்துக்கு என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பேசுகிறோம். கடந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது கசப்பான நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கு. என்ன கசப்பான நிகழ்வுகள் அப்படின்னா, ஒரு பதவியிலேருந்து விலகி இருக்கணும், ஒரு பதவியை கொடுத்து பறிச்சிருக்கணும். ஏன்னா குரு 8க்கு போகிறாங்க, 8க்கு வந்துட்டாங்க ஆல்ரெடி. அதாவது ஈசனூர் 8ல் வரும்போது வாலி பட்டம் இழந்து போகணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஒரு பதவி பட்டத்தை இழக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கு. அதே நேரத்தில் பொருளாதாரம், கடன் வரும், கடன் வாழ்க்கை முன்னேறி போகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த விசாக நட்சத்திரக்காரங்க 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரங்க மட்டும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்த நீங்கள் ரொம்ப ஹைலைட்டாக பார்த்துக்கோங்க. வெள்ளி மோதிரம், யானை முடி வைத்த மோதிரம், இதை போடுங்க. மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உங்கள் வாழ்நாள் நீங்கள் சந்திப்பீங்க. விசாகம்ன்றது குரு பகவானுடைய நட்சத்திரம். குரு பகவான் தான் யானை. அந்த குரு பகவான் உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு லக்னமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, 2ஆம் வீட்டுக்கு அதிபதி, அவரே 5ஆம் வீட்டுக்கு அதிபதி. மிகப்பெரிய தன யோகத்தையும் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தையும் இதன் மூலம் நீங்கள் சந்திப்பீங்கன்றதில் எல்லளவு மாற்றம் இல்லை. இது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசிக்கு பர்ஃபெக்டாக பொருந்தக்கூடிய அமைப்பு. இதை ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு வாங்கி துளசி நீரில் போட்டுட்டு வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்து பன்னீரில் கழுவிட்டு கையில் அணிஞ்சுக்கணும். இது ஒரு அமைப்பு. இது மிகப்பெரிய யோகங்களையும் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி குடும்ப ஒற்றுமை இதெல்லாமே கொடுக்கும். நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் இதை கொடுக்கும். ஒருத்தர் ஒரு தங்கத்தை அணியதை விட வெள்ளி அணியது தான் சிறப்பு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. வெள்ளி இல்லை அப்படின்னா அவன் எப்படி சொல்கிறதுன்னா, ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் சொல்கிற மாதிரி அரை மனிதன்றதான் கணக்கு. ஸோ அதனால் இந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பயிற்சி எல்லாமே சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்குது. மேலே சொன்ன மாதிரி விருச்சிக ராசிக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது பொருந்தி தான் வரும். இருந்தாலும் கொஞ்சம் மாறுபடும். அந்த மாற்றத்தை தான் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். கடன், அரசாங்க கடன், அரசு வங்கி மூலம் கடன் வரும். அந்த கடனை ஏற்றுக்கோங்க. அந்த கடனை வாங்கிக்கிட்டு அதை பிரயோஜனமான வழியில் பயன்படுத்தி வெற்றி அடைவீங்க, அது உறுதி. ஸோ இதுதான் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தினுடைய பலன் அப்படிங்கிறது. விருச்சிக ராசிக்கு உண்டான சனி பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த விருச்சகம் அப்படின்னாலே காலபுருஷ தத்துவம், அதாவது மேஷம், ரிஷபம் அப்படின்னு எடுத்து வரும்போது இது 8வது ராசியாக எண்ணிக்கையில் சொல்லுவாங்க. மொத்தம் 12 ராசிகள் இருக்குது. அதில் விருச்சகம் அப்படிங்கிறது 8வது ராசி. 12 ராசியில் 8வது ராசி தான் இந்த விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்காரங்க எப்படிப்பட்ட குணமுடையவங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். விருச்சிகம் அப்படின்னாலே அங்கே அமானுஷ்யம் நிறைய ஒளிஞ்சிருக்கும். அதாவது எண்ணற்ற ஞானிகளும் எண்ணற்ற சித்துக்களும் எண்ணற்ற யோகிகளும் பிறந்தது இந்த விருச்சிக ராசியில் தான். இந்த பிரபஞ்சத்தில் இந்த பிரபஞ்ச ரகசியத்தை, இந்த அமானுஷ்யங்களை சுட்டி காட்டினது யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, இதனுடைய ரகசியங்களை அறிஞ்சவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க தான். அப்படிப்பட்ட நேயர்களே, அதாவது விருச்சிகம் அப்படின்னாலே ஒருத்தங்களை ஸ்கேன் பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க. அதான் இன்றைக்கி சிடி ஸ்கேன் வந்துச்சு, எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்துச்சு. இதெல்லாம் தாண்டி ஒருத்தனை பார்த்த உடனே தலையிலேருந்து கால் வரைக்கும் அவன் எண்ணத்தில் என்ன ஓடுதுன்ற வரைக்கும் சொல்லக்கூடிய அமானுஷ ஆற்றல்
இயற்கையிலேயே இறைவன் யார்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களான உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு தாய் உள்ளமும் இருக்கும், தகப்பன் உள்ளமும் இருக்கும். அதாவது ஒரு மனிதனை வளர்க்கக்கூடிய அன்பும் இருக்கும், ஒரு மனிதனை கண்டிக்கக்கூடிய அந்த கோபமும் இருக்கும். அன்பு ஒரு பக்கம், கோபம் ஒரு பக்கம், குணம் ஒரு பக்கம், கோபம் ஒரு பக்கம். இதுதான் உங்களுடைய கேரக்டர். அதாவது அன்பாக பழகும்போது தாயாகவும், கோபமாக இருக்கும்போது தகப்பனாகவும் மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. இது தனுசு ராசிக்கு 12வது ராசி அப்படிங்கிறதுனால எந்த நேரத்தில் எப்போ யாரை குதறி வைக்கும்னு சொல்லவே முடியாது. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுடைய குணம் அப்படி தான் இருக்கும். தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் இவங்கள்ட்ட எச்சரிக்கையான ஒரு அமைப்பில் தான் பழகணும், பேசணும். ரொம்ப வந்து விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னாலே தாய் தகப்பன் கூட அந்த குழந்தையை பார்த்து பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு குணம், அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபெக்ஷன் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ இப்படி ஒரு சிறப்பான ஒரு ராசி தான். நம்ம ரொம்ப ஏற்றமாக சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி தெரியும், ஆனால் உண்மை அதுதான். ஸோ இருக்கிற அமைப்புகளை சொல்லி தான் ஆகணுன்றதுனால தான் நம்ம இவ்வளோ தூரம் விரிவாக இந்த விருச்சிக ராசியினுடைய குணங்களை, அதாவது உங்களுடைய குணங்களை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஒருவேளை உங்களுக்கு அதிகபட்சமாக தெரிஞ்சுது அப்படின்னா அது அடியனுடைய குறை அல்ல, இது இயற்கையினுடைய தன்மை. இதுதான். இப்போ உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது விருச்சிக ராசிக்கு மட்டுமல்ல, விருச்சிக லக்னத்துக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். இந்த விருச்சிக ராசிக்கு சனி பயிற்சியானது மார்ச் 29 இரவு 9:44 நடைபெறுது. இரவு 9:44 மார்ச் 29 சரியான தமிழ் குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15 இரவு மணி 9:44 இந்த பயிற்சி, சனி பயிற்சியானது நடைபெற இருக்குது. இந்த டைமில் இப்படி ஒரு பேச்சு நடக்கும்போது சிவ வழிபாடு பண்ணக்கூடியவங்க உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரகங்களை வழிபாடு செய்யுங்க. அதே சமயம் வைஷ்ணவர்கள் பெருமாளை கும்பிடக்கூடியவங்க, அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவங்க என்ன செய்யுங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே கண்டிப்பாக ஆஞ்சநேயரை வச்சுருப்பாங்க. ஹனுமன் வந்து உக்ர கடவுள். ஹனுமன் தான் சனி பகவானே விடுவிச்சார் அப்படின்ற ஒரு வரலாறுலாம் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சனி பகவானுடைய வழிபாடு இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. அந்த சனி பகவான் பெயர்ச்சி ஆகிற நேரத்துக்கு நீங்கள் வந்து அந்த ஆஞ்சநேயத்தையும் கருடன்ட்டையும் போய் உங்கள் கோரிக்கை வைக்கும்போது அது நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைவேறுமே இருக்குது, நம்மளுடைய அனுபவத்தில் நம்ம பார்க்குறோம். உங்களுக்கான கிரக நிலைகள் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இது வரைக்கும் இருந்த சனி பகவான் பெயர்ந்து 5ஆம் இடத்துக்கு போகிறாங்க. அதே நேரத்தில் 5ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் பெயர்ந்து 4ஆம் இடத்துக்கு ஆன்டி கிளாக் வைஸ் வராங்க. உங்கள் ராசிக்கு 8ல் குரு, 7ல் இப்போ தச்சமே இருக்காங்க. இந்த குரு பகவான் வந்து 7ஆம் வீட்டை விட்டு பயிற்சியாகி மே 18ஆம் தேதி அன்னைக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறாங்க. அதே வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது 4 கிரகங்கள், குரு, ராகு, கேது, சனி. ஸோ இந்த கிரக பயிற்சிகளை வச்சுட்டு தான் நம்ம ராசி பலன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்க்குறோம். இப்போ அதில் இறுதியாக நம்ம வர பிளான்ட் வந்து கேது பகவான். இவர் உங்கள் ராசிக்கு வந்து 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலிருந்து லாபத்தை சுருக்கி கொண்டிருந்த கேது பகவான் பயிற்சியாகி 10ஆம் இடம்ன்ற சொல்லக்கூடிய கர்ம ஜீவனஸ்தானத்துக்கு பயிற்சியாகி வர்றாங்க. ஸோ உங்கள் ராசிக்கு 10ல் கேது, உங்கள் ராசிக்கு 8ல் குரு, உங்கள் ராசிக்கு 4ல் ராகு, உங்கள் ராசிக்கு 5ல் சனி. இது என்ன செய்யும், இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுல சிக்கலை கொடுக்கும். நண்பர்கள் உறவினர்கள் கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும். நான் பெரியவன்ற எண்ணம் எப்போதுமே விருச்சிக ராசிக்காரங்கள்ட்ட உண்டு. எனக்கு தான் தெரியுன்ற தலைக்கணம் உண்டு. அதே மாதிரி அது உண்மையும் கூட, எல்லாமும் தெரியும், தெரிஞ்சாலும் சில இடங்களில் தெரியாது போல் காட்டிக்கிட்டு கேட்டுக்கணும். அந்த எண்ணம் உங்களுக்கு வரும். பணிவு எங்கே வரணுமோ அங்கே வரும். ஆனால் இந்த காலகட்டத்தில் பணிவு வராமல் சிக்கலை ஏற்படுத்தும். அந்த ஒரு உறவு அப்படிங்கிற இடத்துல, கணவன் மனைவி அப்படிங்கிற இடத்துல சிக்கலை கொடுக்கும். மனைவி பெரியவளா கணவன் பெரியவனா அப்படின்றது முக்கியமல்ல, குடும்பம் நல்லபடியாக நடக்குதான்றது முக்கியம். ஒரு சில நேரங்களில் மனைவிட்ட கணவன் விட்டு கொடுத்து போகலாம், தப்பில்லை. சில நேரங்களில் மனைவியும் கணவன்கிட்ட விட்டு கொடுத்து போகலாம், தவறில்லை. யாருமே நான் ஆண் தான் பெருசு பெண் தான் பெருசு அப்படிங்கிறது குடும்பத்தில் கிடையாது. ஆனால் விருச்சிக ராசிக்கு இந்த நேரத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நான் பெருசு அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வரும். அது சிறப்பு அல்ல. கணவனோ மனைவியோ நம்ம குடும்பம், நம்ம கணவன், நம்ம வாழ்க்கை துணை அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிக்கோங்க. அப்படி நீங்கள் உருவாக்க மறுத்தால் சனி பகவான் அதை உருவாக்கி கொடுத்துருவார். சனி பகவான் பயிற்சியாகி 5ஆம் இடம்ன்ற மனது அப்படிங்கிற இடத்துக்கு 5ன்ற ஆள் மனதுக்கு மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்கள் எண்ணத்தில் ஒரு தூய்மையை கொடுப்பார். எண்ணத்தில் தூய்மை இல்லை என்றால் எண்ணத்தில் தூய்மை கொடுப்பார். அப்படி எண்ணம் தூய்மையாக இருந்தால் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சிகளை அவர் ஏகப்பட்ட வளர்ச்சிகளை கொடுத்துட்டு போவார். உங்களுக்கு குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு சனி பகவானுடைய தொடர்பு அப்படிங்கிறது வருது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துக்கு சனி பகவானுடைய தொடர்பு அப்படிங்கிறது வருது.
அதே சமயத்தில் 8ஆம் இடத்தில் குரு அப்படிங்கிறது ஜோதிடர் எல்லாருமே பழைய ஜோதிடர்கள் எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 8இல் குரு இன்மையோர் 8இல் வாலி பட்டம் இழந்து போகும்படி ஆனதும் அப்படின்ற ஒரு பாடல் வழக்கமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது கடந்த ஒரு 30 வருடங்களாக இந்த கூத்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரே பாடலை வச்சு பலன் சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயமானு கேட்டிங்கன்னா, என்னுடைய கருத்தில் வந்து அது சரியான விஷயமா இருக்காது. உங்களுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது 20% தான் பேசும். ஆனால் கோச்சார பலத்துக்குன்னு ஒரு வலிமை உண்டு. ஒரு சம்பவத்தை நிகழ்த்துறது கோச்சார கிரகம் தான். அப்போ ராசி பலன் சொல்கிறது ரொம்ப முக்கியம்தான். ராசி பலன்லையும் கருத்து இருக்குது, சுய ஜாதகத்துலேயும் கருத்து இருக்குது. அதனால் என்னுடைய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுமையாக பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த ஆன்மீக வீடியோக்கள் நிறைய வரும், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்துட்டு இந்த வீடியோ முழுமையாக கேட்டிங்க அப்படின்னா தான் நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறது புரியும். இப்போ இந்த சூழ்நிலையில் இப்போ 7ஆம் இடத்துக்கு சனியுடைய தொடர்பு, அதனால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் இடையூறுகளை கொடுக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி 8ஆம் இடத்துல குரு வரும்போது அசுப பலனை தான் செய்யுமானா கண்டிப்பாக செய்யாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் இடத்துல குரு 2ஆம் இடத்தை தான் பார்க்கும். தான் பார்த்த இடங்களை குரு வலிமைப்படுத்துவார் அப்படிங்கிற ஜோதிட சாஸ்திர விதி இருக்குது. அப்போ 2ஆம் இடம் 4ஆம் இடம் லக்னத்தில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் 12, 2, 4 இந்த 3 இடங்களையும் ஏக காலத்தில் குரு பகவான் பார்க்குறதுன்றது விசேஷமான விஷயம். 12ஆம் இடத்துல என்ன சார் விசேஷம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீண்ட கால முதலீடுகள் போட்டு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் 2025 2027க்குள்ளே உங்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதுக்கு குரு பகவான் சப்போர்ட் பண்ணுவார். என்ன மாதிரியான தொழில்கள் சார் நான் தொடங்குவேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன தொழில் தெரியும், பணம் பொருளாதாரம் முதலீடுகள் போட்டு சின்ன பெட்டி கடையாக இருந்தாலும் சரி, பெரிய மாலாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று உங்கள் சக்திக்கு ஏற்ற வகையில் உருவாக்கி கொடுப்பார். ஆனால் கடன் ஏற்படுவது உறுதி. விருச்சிக ராசிக்கு கடன் வரும், கடன் வாங்கணும், கடன் வாங்கினால் வளர்ச்சி உண்டு, இல்லைன்னா இடமாற்றத்தை கொடுப்பார். ஒன்று இடமாற்றமா அல்லது தொழிலா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். சுப விரயங்களுக்கான காலகட்டங்கள் காத்துட்ருக்கு. குடும்பத்தில் சுப விரயங்கள் நிச்சயம் ஏற்படும். அந்த சுப விரயத்தை இந்த வகையில் ஏதேனும் 2 வகையில் ஒரு வகையில் நீங்கள் ஏற்படுத்தி தான் ஆகணும். பேங்க்லேருந்து கடன் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அந்த பேங்க்லேருந்து அந்த கடன் வருது. நிச்சயமாக நீங்கள் கடன் வாங்காமல் தப்பிக்க முடியாது. வாங்கக்கூடிய கடன் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். அதனால் நீங்கள் வாங்கிக்கணுன்றது நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள். 4ஆம் இடத்து ராகு என்ன சார் செய்யும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 4ஆம் இடம் அப்படிங்கிறது வண்டி வாகனம் போக்குவரத்து அப்படிங்கிறது 4ஆம் இடம் தான். ஒரு பயணம் அப்படிங்கிறதே 4ஆம் இடம் தான். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு அது 4ஆம் இடமாக வரும். ஸோ ஒரு பயணத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறது 4ஆம் இடம். இது கொஞ்சம் வித்தியாசமான பார்வையை கூட உங்களுக்கு தெரியலாம். 4ஆம் இடம் பயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பயணம் தேவையற்ற பயணங்கள், தேவையற்ற பயணத்தினால அந்த அலைச்சல்கள்னால உடல் தொந்தரவுகள், வயிறு, நெஞ்சு இந்த இடங்களில் தொந்தரவுகளை கொடுக்க வாய்ப்புண்டு. விருச்சிக ராசிக்காரங்க ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இருதயத்தில் கவனம் செலுத்துங்க. நம்ம நெகட்டிவாக எந்த இடத்துலையும் பேச மாட்டோம். நம்மளுடைய ஸ்பீச் அப்படி தான் இருக்கும். எச்சரிக்கை மட்டும்தான் நம்முடைய வேலை. 4ஆம் இடத்துக்கு ராகு பகவான் எப்போவும் பயிற்சியாகி வந்தாலுமே இருதயத்தில் கை வைப்பார், வைக்காமல் இருக்க மாட்டார். ஆனால் நம்ம நினச்சா அதை தவிர்த்துக்கலாம். உங்களுடைய சுய ஜாதகம் அந்த மாதிரி ஒரு தொந்தரவு கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான பாதுகாப்புகள், அதுக்கான ஒரு பாதுகாப்பான விஷயங்கள் நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். உங்களுக்கு எப்போ இந்த மாதிரியான ஒரு தொந்தரவுகள் உருவாகும் அப்படின்றத கேட்டிங்க அப்படின்னா, சரியாக மே மாதத்துக்கு முன்னாடியே தொடங்கிடும். அதாவது ஏப்ரலுக்கு மேலேயே தொடங்கிடும். மே மாதம் முதல் ஒரு 15 தேதிக்கு பிறகு இந்த மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ராகு பகவான் ஒரு ராசியில் 18 மாதங்கள் சஞ்சரிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இந்த 18 மாதங்களும் நெஞ்சு, மார்பு, நுரையீரல், மெயினாக மூச்சு, சுவாசம், தொண்டை இந்த இடங்களில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கவனம் தேவை. வீசிங் பிரச்சனை, சளி பிரச்சனை, காய்ச்சல் தொந்தரவுகள், தலைவலி இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராகுன்றது பாம்பு எப்படி மூச்சு விடும் அப்படிங்கிறது மனிதர்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம 6 அறிவு படைத்த ஜீவன் தான். நமக்கு பாம்பு எப்படி சுவாசிக்கின்றது தெரியும். அது மாதிரியான சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தக்கூடியது ஒரு அமைப்புக்கு தான் ராகு பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி வந்திருக்காங்க. அதே நேரத்தில் இடமாற்றம், வாகன மாற்றம் அப்படிங்கிறலாம் நடக்கும். வாகனத்தில் பழுது, நான் பயணத்தில் போகும்போது ஃபைன் கட்டினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்கு உண்டாகும். டாக்குமெண்ட்டை கரெக்டாக வச்சுட்டு பயணத்தில் வாகனத்தில் போகணும். நீங்கள் டாக்குமெண்ட்டை பத்திரமா தான் வச்சுருப்பீங்க, ஆனால் ஒரு இடத்துல செக் பண்ணும்போது அது காணாமல் போயிருக்கும். ஸோ அதனால் எப்பவும் அதை கொஞ்சம் தெளிவாக டாக்குமெண்ட் இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஒரு இடத்துக்கு பயணம் போகும்போது கிளம்புங்க. 5ஆம் இடத்து சனி என்ன சார் செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ன்றது ஆழ்மனது. அங்கே ஒரு குழப்பத்தையும் படபடப்பையும் கவலைகளையும் தேவையில்லாத கவலைகளை கொடுக்கும்.
இப்போ சந்திரன் சனி சேர்க்கை தான் ஆன்மீகத்துக்கு ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. உங்கள் சந்திரனுக்கு சனி 5ல் வந்திருக்காங்க. அப்போ ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பயணங்களை ஏற்படுத்திக்கோங்க. நீண்ட தூரத்துக்கு போய் இறைவனை வழிபட்டுட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இது நடந்தே தீரும். அதாவது ஒரு நாட்டினுடைய ஒரு எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், இவங்களை போய் நீங்கள் கண்டிப்பாக சந்திச்சுட்டு வருவீங்க அப்படின்றத இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி இது 3ம் சொல்லுது. சரிங்களா? இது நடந்தே தீரும். இறை வழிபாடுகள் உறுதியாக நடக்குது, அது உறுதி. பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க இறைவனை தேடி தேடி வழிபடுவாங்க. நான் என்னுடைய அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கேன். ஒரு 4-5 நண்பர்களை சேர்த்துக்குவாங்க, டக்குன்னு கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் எப்போ எதுன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க மனசில் உதிக்கும், டக்குன்னு கிளம்பிடுவாங்க. விருச்சிகம் அமானுஷ்யம் நிறைந்த ராசி அப்படிங்கிறனால எதெல்லாம் சீக்ரெட்டான கோயில் இருக்கோ, எங்கெல்லாம் வழிபாடுகள் நடக்கல, அது ஒரு முக்கியமான கோயில் அப்படின்னா அது இவங்களுக்கு தான் முதல்ல தெரியும். இவங்க தான் போய் வழிபாடு பண்ணுவாங்க. அதற்கான காலகட்டங்கள் இப்போ தான் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் வந்திருக்கு. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கடன் வருது, கடனை வாங்கிக்கோங்க, கடனை வாங்கி பொருளாதாரத்தை பெருக்குங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். தொழிலை பொறுத்த வரைக்கும் இழுத்து மூட வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. தொழிலை பண்ணிங்க அப்படின்னா கடன் வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. கடன் வாங்கலை, கடன் வாங்காமல் நான் தொழில் நடத்திடுவேன் அப்படின்ற ஒரு காலகட்டம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இல்லை. கடன் வாங்கி செய்யணும். கடன் வாங்கலைன்னா தொழிலில் இடையூறுகள் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்குது. லாபங்கள் அப்படிங்கிறது பெருசாக இப்போதைக்கு எதிர்பார்க்காதீங்க. லாபங்களை குறைச்சிக்கோங்க. ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனியிலேருந்து விடுபட்டிருக்கீங்க. அதனால் புதிய வாய்ப்புகள், புதிய ஒரு முயற்சிகள் அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கும். இருந்தாலும் பெரிய அளவு லாபங்களை படிப்படியாக பிறகு தான் கொடுக்குமே தவிர எடுத்தடுப்பில் உடனடியாக கொடுக்காது. ஏன்னா 2ஆம் இடத்தை தொடர்பு கொண்ட சனி பகவானுடைய ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் பொருளாதார கஷ்டங்களை நிறைய கொடுத்துருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 2ஆம் வீட்டை குரு பகவான் 7ஆம் பார்வையாக தன்னுடைய 7ஆம் பார்வை வழியாக பார்க்குறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு பொருளாதார கஷ்டங்களை பெரிய அளவில் ஏற்படுத்த போவதில்லை அப்படிங்கிறது தெரியுது. உங்களுக்கு 12ஆம் வீட்டை குரு பார்க்குறது மிகப்பெரிய விசேஷம். நான் இந்த வீடியோ ஆரம்பத்திலே சொன்னேன். அதாவது தூக்கமின்மை பிரச்சனை இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏன் இங்கே அழுத்துறோம் அப்படின்னம்னா, ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனியில் மனக்கவலையில், குழப்பத்தில், சஞ்சலத்தில் தூக்கமின்மை பிரச்சனை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் இப்போது இந்த குரு பயிற்சியின் காரணமாக அந்த தூக்கமின்மை பிரச்சனை சரியாகி நேரத்துக்கு ஓய்வெடுத்து, நேரத்துக்கு விழித்து, நேரத்துக்கு சுறுசுறுப்பாக ஆக்டிவாக செயல்படக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. ஸோ இல்லத்தில் ஏதேனும் சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமாக நடந்தேறும், நடக்காமல் போகாது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த காலகட்டங்களில் அரசியல்வாதிகளுக்கு கெட்ட பெயர்கள், அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாக இருந்தால் இதுலேருந்து தப்பிச்சுக்கலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். வாய்ப்புகளை பயன்படுத்திங்க, வெற்றி அடைவீங்க. ஏற்கனவே கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ஏகப்பட்ட சட்ட சிக்கல்கள் உருவானது. பிரபலமானவங்களாம் சட்ட சிக்கலில் மாட்டினது உலகறிஞ்ச விஷயம்தான். விருச்சிக ராசிக்காரங்க இப்போ ஒரு பிரபலம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு, அவர் அதுலேருந்து வெளியில் வந்துடுவார். ஸோ இந்த மாதிரியான காலகட்டம் விருச்சிக ராசிக்கு இருக்குன்றதுனால தான் நம்ம அதையும் மென்ஷன் பண்ணுறோம். விருச்சிக ராசிக்காரங்க முக்கியமான நண்பர்களை இழந்திருப்பீங்க கடந்த காலகட்டத்தில். அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது இனிமேல் தான் உங்களுக்கு தெரிய வரும். நண்பர்களை எக்காரணம் கொண்டு விளக்காதீங்க, அது உங்கள் வாழ்க்கைக்கு பின்னடைவை கொடுக்கும். ஏன் இந்த நண்பர்கள் பிரிவை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னோம்னா, உங்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவங்களை அடையாளம் கண்டு அவங்கள நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. உங்களுக்கு யார் துரோகம் பண்ணுறாங்களோ அவங்கள நீங்கள் கூட வச்சுக்குவீங்க அப்படின்ற ஒரு அமைப்பு உண்டு. ஸோ அதனால தான் அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறோம். நண்பர்கள் பிரிவு, அதனால் தொழிலில் பின்னடைவுகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது கடந்த காலகட்டமும் இப்போவும் சரி. எதுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை உங்களுடைய ஆஸ்தான ஜோசியத்தையோ அல்லது எங்களை மாதிரி ஜோதிடர்கள்ட்டையோ கொடுத்து கவனமாக ஒரு முறைக்கு 2 முறை பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்குது. 8ஆம் இடத்து குரு அப்படிங்கிறது விபத்துக்களை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு அமைப்பையும் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கணக்கு உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டங்கள் வெளியூர் பயணங்கள், வெளியிட பயணங்கள் அப்படிங்கிறது கவனமாக இருக்க வேண்டும். ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்லூரி மாணவர்கள் படிப்பு அப்படிங்கிறது சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தி தான் கம்ப்ளீட் பண்ண வைக்கும், அரியர் வைக்கும். அரியர் வச்சு தான் கம்ப்ளீட் பண்ணிங்க. ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்னா பிரச்சனை இல்லை. தேர்ட் இயராக இருக்கக்கூடிய மாணவர்கள் கவனமாக படிக்கணும், செல்ஃபோன் நோண்டக்கூடாது. ஸோ அந்த அடிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே உள்ளே கொண்டு போகாமல் விருச்சிக ராசிக்காரங்களை இந்த சனி பகவான் விடமாட்டார். ஏதேனும் ஒரு பழக்கத்துக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் அடிக்ஷன் ஆவாங்க அப்படிங்கிறது உறுதியான விஷயம்.
ஸோ அதை தவிர்த்துக்கோங்க. ஸோ எப்படி அடிக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது, மனதை வந்து தைரியப்படுத்தணும், மனதை வந்து தெளிவுபடுத்தணும், மனது எப்பவும் உற்சாகமாக இருக்கணும். அதுக்கு என்ன வழிகள் உண்டோ, யோகா, தியானம், மெடிடேஷன், தவம் இதெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு மனதை தெளிவுபடுத்திக்கோங்க. இருந்தாலும் உங்களுக்கு சோம்பல் அதிகரிக்கும். ஏன்னா 5ஆம் இடத்து சனினாவே 5ஆம் இடம் தான் மனத்தை சொல்லக்கூடியது. சனின்றது தூக்கமின்மை அல்லது சோம்பல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தூங்க வேண்டிய நேரத்தில் விழிச்சிருக்கிறதும், விழிக்க வேண்டிய நேரத்தில் தூங்கிட்டு இருக்கிறதும் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் விருச்சிக ராசிக்கு. இந்த 2.5 வருஷம், அதாவது வந்து 2025 2027 வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா, இரவில் முழிச்சு பகலில் தூங்குவாங்க, இரவில் முழிச்சு பகலில் தூங்குவாங்க. ஸோ இந்த தன்மைகள், சோம்பல் குணம், எடுத்த காரியத்தில் ஒரு தடைகளை கொடுத்து வெற்றியை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த 2.5 ஆண்டு காலத்துக்கு விருச்சிக ராசிக்கு உண்டு. ஸோ அதை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறது உங்கள் சுயஜாதத்தை பார்த்து தான் முடிவுக்கு வர முடியும். உங்கள் சுயஜாதத்தில் ஒரு பாசிட்டிவான தசாவும் ஒரு பாசிட்டிவான புத்தியும் நடக்குது அப்படின்னா இந்த மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படாது அப்படிங்கிறதான் ஜோதிடம் சொல்லக்கூடிய உண்மை. கலைத்துறையை சொல்லிட்டோம், அரசியல்வாதிகளை சொல்லிட்டோம், மாணவர்களை சொல்லிட்டோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து படிப்பு, சின்ன குழந்தைங்க ஒரு 5th 6th படிக்கக்கூடிய குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் தடைகள் இல்லை. அதே நேரத்தில் கல்லூரிக்கு மேலே படிக்கக்கூடிய 2nd டிகிரி 3rd டிகிரி பண்ணக்கூடியவங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தும். 9th 10th 11th 12th இந்த 4 தான் வாழ்க்கையில் முக்கியமான படிப்புன்னு சொல்லக்கூடிய காலகட்டம். 10th மாணவர்களும் 12th மாணவர்களும் இந்த காலகட்டத்தில் எப்படி மார்க் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2.5 ஆண்டு காலகட்டம் இவங்களுடைய படிப்பில் கை வைக்கும் அப்படிங்கிறது தான் உறுதி. தடைகளை ஏற்படுத்தும். ஏற்கனவே தடைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு, இன்னமும் ஏற்படுத்த காத்துட்ருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன், கடமைப்பட்டிருக்கேன். 10th மாணவர்களும் சரி, 12th மாணவர்களும் சரி, நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரம் பக்காவாக பழிக்கும். இதை செய்யுங்க. யானை முடியில் மோதிரம், அதாவது யானை முடி ஒரிஜினலாக இருக்கணும். அந்த முடியில் வெள்ளியில் ரொம்ப தின்னா வேண்டாம், மெல்லிய ஒரு வெள்ளி மோதிரத்தை வாங்கி அதில் இந்த யானையை முடிய வச்சு மோதிரமாக அணிஞ்சு கையில் அணிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் கையால் தான் எழுதுறீங்க அப்படிங்கிறதுனால அந்த எழுத்து அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கும். அந்த எழுத்து உங்களுக்கு பயன்படும் எதிர்காலத்தில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது விருச்சிக ராசிக்கு மட்டுமே உண்டான ஒரு சிறப்பு. மற்ற ராசிகளுக்கு அந்த சிறப்பு கிடைக்காது. உங்களுக்கு மட்டுமான ஒரு அமைப்பு. அதை நீங்கள் பயன்படுத்திங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால நம்ம அதை கொடுக்குறோம். இந்த காலகட்டத்தில் படிப்பில் தடை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதுனால நம்ம அதை கொடுக்குறோம். எழுத்து, பேனா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இதுதான் கதை. சரிங்களா? விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எழுத்து, அதே மாதிரி படிப்பு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வெள்ளி மோதிரம், யானை முடி அணிஞ்சு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்திங்க. இதுலேயும் வந்து என்ன நேரத்தில் எப்படி அணியணுன்ற கணக்கெல்லாம் இருக்குது. அதை கொஞ்சம் தெரிஞ்சு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சங்கடமான நிகழ்வுகள் நடக்கலாம். என்ன சங்கடமான நிகழ்வுன்னு கேட்கலாம். குடும்பத்தில் ஒருத்தர் வெளியேறது, அதை பிடிக்காமல் மனசு வருத்தப்பட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறது, அதாவது லவ் மேரேஜ் மாதிரியான காரியங்கள், அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயத்தில் வெளியேறது, இல்லை வயசானவங்க இருந்தால் வீட்டை விட்டு வெளியேறது, இந்த மாதிரியான மனம் வருத்தப்படக்கூடிய சில விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கும். நாம் எப்போவுமே நெகட்டிவான வார்த்தைகளை பேசுகிறது இல்லை. இந்த விஷயங்களை எச்சரிக்கணும் அப்படின்ற கடமை இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை நம்ம பதிவு செய்கிறோம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சாதகமான ஒரு அமைப்பு இல்லை. இருந்தாலும் சாதகம் இல்லாத ஒரு நிலை நடந்தாலும் அது மீண்டும் சரி செய்யப்படும் அப்படிங்கிறதா உண்மை. அதனால தான் மீண்டும் சொல்கிறோம், இந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்படின்ட்டு. மனக்கவலைகள், குழப்பங்களை நீங்கள் அழுத்திக்க வேண்டாம். எப்போவும் பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுங்க. விருச்சிக ராசிக்காரங்க எப்போவுமே சுபமான வார்த்தைகள் தான் உச்சரிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாக்கு பலிதம்ன்றது அபரிவிதமாக இருக்கும். ஸோ நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்போவுமே சுபமாக பேசணும் அப்படின்னா, நமக்கு பின்னாடி ஒரு பறவை எந்த நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கும். இது கண்ணுக்கு தெரியாது. அந்த பறவையினுடைய வேலையை ததாஸ்து ததாஸ்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த ததாஸ்து சொல்லானது படித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றது அர்த்தம். நீங்கள் நல்லது சொன்னால் நல்லதுன்னு சொல்லும், கெட்டது சொன்னால் கெட்டது நடக்கட்டும்னு சொல்லும். நீங்கள் சொல்கிற வார்த்தை உங்களுக்கே படிக்கும். அது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயந்தான். ஸோ அந்த ததாஸ்துன்ற பறவை இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நீங்கள் சுபமான வார்த்தைகள் பேசுங்க. நீங்களும் நல்லா இருங்க, அடுத்தவங்களும் நல்லா இருக்கிறது வழிகாட்டுங்க. பல பேருக்கு வழிகாட்டக்கூடிய ராசி விருச்சிக ராசி. உங்களுக்கு நான் ஒரு சில வழிகளை சொல்லியிருக்கேன். இந்த வழிகளை பின்பற்றி வாழ்க்கையில் வெற்றியடைய நம்முடைய வாழ்த்துக்கள்.